எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நெயில் ஆர்ட்ல சிம்பிளா செய்யற ஒரு நெயில் ஆர்ட் டிசைனை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை முதல் முறையா நீங்க பாக்குறீங்கன்னா என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் தெரியும், அதை ஒருக்கா பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் தெரியும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ தவறாம நீங்க பார்க்க முடியும். இனிமே நம்ம இந்த நெயில் ஆர்ட் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த நெயில் ஆர்ட் செய்யறதுக்கு நமக்கு 2 கலர்ல நெயில் பெயிண்ட் வேணும். நான் இதுல பிங்க் கலரும் பிளாக்கும் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு செல்லோ டேப்பு வேணும். ஓகேவா? இந்த 3 திங்ஸும் வேணும். உங்களுக்கான எந்த கலர் நெயில் பெயிண்ட் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். இதுல நான் இந்த கலரும் லைட் கலரும் பிரைட்டான கலரும் டார்க்கான கலரும் நான் சூஸ் பண்ணிருக்கேன். இனிமே எப்படி இதை பண்றதுன்னு பார்க்கலாம். செல்லோ டேப் எவ்வளவு உங்களுக்கு லாங்குக்கு வேணுமோ அந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்படி 5 நெயிலுக்கும் 5 பீஸ் இந்த மாதிரி இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணினதுக்கு அப்புறமா நான் இதுல இந்த செல்லோ டேப்பை இந்த மாதிரி இந்த ஆங்கிள் நான் ஒட்ட போறேன். பாருங்க, இந்த சைட்ல இருந்து இந்த பக்கம் வரைக்கும். ஓகே, இந்த மாதிரி இப்படி சைடனி லைனா வர்றது மாதிரி ஒட்டுறேன். நான் எல்லா நெயிலையும் ஒட்டிட்டு காட்டுறேன். எல்லா நெயிலையும் செல்லோ டேப் ஸ்டிக் பண்ணிட்டேன். இந்த பிளாக் கலர் நெயில் பெயிண்ட் எடுத்து செல்லோ டேப்புக்கு இந்த பக்கம் நெயில ஃபுல்லா கலர் பண்ணணும். இந்த செல்லோ டேப்புக்கு மேல் பக்கமா நெயில் பெயிண்ட் பட்டா பிரச்சனை இல்லை, ஏன்னா அது நெயில படாது. ஓகேவா? அதனால சும்மா நீங்க அப்படி அடிச்சா போறோம். அப்படி பார்த்து அடிக்கணும்னு இல்லை, சும்மா இந்த மாதிரி அடிங்க. ஓகே, நான் எல்லா நெயிலையும் அடிச்சுட்டு காட்டுறேன். எல்லா நெயிலையும் நான் பிளாக் கலர் கொடுத்துட்டேன். இனிமே நம்ம இந்த செல்லோ டேப்பை மெதுவா அப்படி எடுக்கணும். சரியா? இந்த மாதிரி மெதுவா எடுங்க. ஓகே, பாத்தீங்களா? நான் எல்லா நெயிலையும் எடுத்துட்டு காட்டுறேன். பாருங்க, நான் எல்லா நெயிலையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இனிமே இதுக்கு மேல டாப் கோட் கொடுக்கணும். டாப் கோட் கொடுத்தாதான் பினிஷிங் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. ஓகேவா? பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. சிம்பிளா பண்ணிடலாம், ஆனா சூப்பரான டிசைன். சிம்பிளா பண்ணலாம். நான் எல்லா நெயிலையும் கொடுத்துட்டு காட்டுறேன். பாருங்க, இப்ப நான் டாப் கோட் கொடுத்துட்டேன். பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. சிம்பிளா பண்ணிடலாம். பாத்தீங்களா? அதாவது சின்ன சின்ன மெத்தட் தான், ஆனா அதுல சூப்பரான டிசைன் நம்ம கிரியேட் பண்ண முடியும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுனாலும் வச்சு இந்த மாதிரி டேப்ப சைடனையும் இல்ல நேராவும் ஒட்டலாம், இல்ல இந்த பக்கம் சைடனி எப்படினாலும் உங்களுக்கு எந்த மாதிரி ஒட்டுறதுக்கு இஷ்டமோ அந்த மாதிரி டேப்பை ஒட்டிக்கிட்டு இந்த மாதிரி நெயில் பெயிண்ட் கொடுத்துட்டு டேப்பை ரிமூவ் பண்ற நேரம் இந்த மாதிரி அழகான டிசைன் கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி டிசைன் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? நான் இன்னைக்கு பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த டிசைனும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். நீங்களும் இதை செஞ்சு பாருங்க. நான் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.